வணக்கம் தமிழா. இன்றைக்கி வந்து மோட்டோரோலா வந்து இந்த மோட்டோ ஒன் பவர்ங்கிற இந்த புதிய ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை வந்து 17,999 ரூபாய், 16,000 ரூபா. ஸோ இந்த ஃபோனோட அறிமுக விமர்சனம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நாச் ஓடி வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முதல் முறையாக மோட்டோரோலா ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஃபோனோட பாக்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு ஒன்றுன்னு பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் கேஸ். ஆனால் கார்னர் வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ கீழே போட்டாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் யாரும் படிக்கான்னு தெரியல. மற்றபடி பின் இருக்குது, சிம் எஜெக்ட் பண்ணக்கூடியது. யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள். மற்றபடி டர்போ சார்ஜரோடையும் வருது. ஸோ இது வந்து ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ டர்போ சார்ஜரோடு இது வருது. ஏன்னா இது வந்து டர்போ சார்ஜர் இதற்கு தேவை. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரியோடி வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து இருக்கிறது நல்லது தான். ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜோடி வருது. சரி, இனி இப்போது ஃபோனை பார்க்கலாம். மற்றபடி என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.2 இன்ச் டிஸ்பிளே ஓடி வருது, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்டு ஒனில் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு ஒனில் வந்து இது வந்து 8.1.0ல் இது இப்போதைக்கு இருக்குது. ஆண்ட்ராய்டு பை வந்து வெகு விரைவில் இதுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பையும் வருது. ஆண்ட்ராய்டு ஒனில் ப்ரோக்ராமில் இருந்தால் கூட மோட்டோவில் வந்து இந்த மோட்டோ ஆக்ஷன்ஸ்னு சில ஃபீச்சர்ஸ் உண்டு. ஸோ அதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ ஆக்ஷன் வந்து இங்கே அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப் ட்வைஸ் ஃபார் ஃப்ளாஷ் லைட், ட்விஸ்ட் ஃபார் குவிக் கேப்சர், இந்த மாதிரி இந்த 2 மோட்டோ ஆக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ டிஸ்பிளேயில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபேடின் அதற்கான ஒரு செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மோட்டோ ஆக்ஷனும் இதில் வருது. ஸோ டிவைஸ் வந்து 5000 mAh இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவி இல்லை, 165 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 5000 mAh பேட்டரிக்கு வந்து ஓகே நினைக்கிறேன் இதோட வெயிட்டு. மற்றபடி வந்து பின்னாடி வந்து டுவல் கேமரா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் கேமராவும் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் அவங்களோட மோட்டோ லோகோவும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஜாக் மற்றும் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பின்பக்கம் உள்ளே வந்து சிம் ட்ரே. ஸோ 2 சிம்மும் போடலாம். இதில் வந்து நீங்கள் டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டும் இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 636ல் இது ரன் ஆகுது. ஸோ இது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோவில் உள்ள அதே சிப்செட் தான். 4GB ரேம் இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வருது. ஸோ இனி கேமராவுக்கு வருவோம். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் டுவல் கேமரா. செல்ஃபிக்காக வந்து LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ செல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோ, போர்ட்ரேட் மோட், எஸ்போர்ட் மோட், மேனுவல் மோட் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிலையும் வந்து HDR மோட் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடும் செல்ஃபிக்கு இருக்குது. அப்புறம் சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ கேலரிக்கு போய் கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ் விரிவான விமர்சனத்தில் ஃபுல்லாக இதோட கேமரா திறன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ குயிக்காக சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னப்பா ஜூம் ஆகுதுக்கு. ஸோ முழுமையான விமர்சனத்தில் இந்த கேமரா சாம்பிள்ஸ் பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அறிமுக விமர்சனம். ஸோ இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த விலைக்கு இது நல்லா இருக்குமா? 5000 mAh பேட்டரி இருக்குது,
நாச் ஓடி வருது, ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் வருது. ஸோ அப்டேட் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 16,000 ஃப்ளிப்கார்ட்டில் இது கிடைக்குது. மற்றபடி மோட்டோ ஸ்டோர்ஸ்லேயும் இது வரும். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.